செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுவுமே என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு 1 இல்ல 2 இல்ல 572 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. வெறும் ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது போக உங்களுடைய மொழி இருக்கு இல்லையா? அதாவது லாங்குவேஜ் வந்து கிளியரா இருக்கணும். அதுல ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இவ்வளோதாங்க. இது 2டே 2 தான். நம்ம கட கட கடன்னு அப்ளை பண்றோம். வேலைய வாங்குறோம். செட்டில் ஆகுறோம். இதே ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு வீடியோவ நான் போடுறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணிட்டு, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசாவே பாருங்க. எல்லாருமே சேர்ந்தே குரோ ஆகலாம். இது வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முமே அவங்க வந்து https://rbi.org.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அவங்க இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஃபீஸ் கட்டி தான் இதுக்கு வந்து எழுத போறீங்க. ஃபீஸ் இல்லாம இல்ல. ஃபீஸ் என்ன அப்படின்றதையுமே நான் சொல்லிர்றேன் உங்களுக்கு. கடைசி நாள் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிப்ரவரி 4 2026 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஃபீஸ் கட்டுறப்போ வந்து நீங்க வந்து பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்க அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். சென்னையில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓபிசில 8 பேர எடுக்கும். ஜெனரல் கேட்டகரி அதாவது யூஆர் கேட்டகரியில ஒருத்தவங்கள எடுக்கிறோம். ஸோ டோட்டலா 9 பேர வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடில நம்ம ஊருக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊர்ல மட்டும் தான் வேலையானா அது கிடையாது. அகமதாபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கான்பூர், கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி, பாட்னா. ஸோ டோட்டலா இத்தனை இடத்துலயுமே வேகன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா? இது எல்லாத்துலயும் நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது போகவுமே அவங்க வந்து குடுத்திருந்திருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூபிடில யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க குடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 44 பக்கத்துக்கு வந்து அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்கங்க. இத ஃபுல்லாவுமே நம்ம வந்து ஷார்ட்டா சினாப்சிஸோட நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகே. வேற என்ன ஸ்கிரைப் வச்சும் பிடபிள்யூடி பீப்பிள் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 30 வயசுக்குள்ள இருக்கலாம் அப்ளை பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில. ஆனா நீங்க ஜெனரல் கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா 18ல இருந்து 25 வயதுக்குள்ள தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடில உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 10 வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஜெனரல் கேட்டகரியில. அதாவது 25ல இருந்து 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்குமே நீங்க எலிஜிபிள்வா அப்ளை பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ்ட் விமென், விமென் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வர்றவங்களுக்குமே 35 வயதுக்குள்ள அப்ளை பண்ணலாம் ஜெனரல் கேட்டகரியில. 40 வயதுக்குள்ள எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெளிவா தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா 10th படித்திருந்தாலே போதும்பா. வேற எதுவுமே நாங்க கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக ஆன்லைன் டெஸ்ட் ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல நாங்க என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி இதத்தான்ப்பா நாங்க உங்களுக்கு கேட்போம் அப்படின்றது தெளிவாவே அவங்க குடுத்துருக்காங்க. 120 மார்க்குக்கு 90 நிமிஷத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகேங்களா? எல்பிடி டெஸ்ட் அதுக்கு அதாவது லாங்குவேஜ்னா உங்களுக்கு தமிழ் நல்லபடியா வந்து தெரியணும், பேச, எழுத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ்லயும் உங்களுக்கு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸுமே குடுத்துருக்காங்க. சம்பளம் தானே கேட்குறீங்க. சம்பளத்துக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்களுக்கு ரூ. 24,250 கிடைக்கும் மாதந்தோறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது போக கிட்டத்தட்ட அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோப்பா கிடைக்கும் அப்படின்னா ரூ. 46,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 15% நாங்களே உங்களுக்கு பே பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பேங்க் அகாமடேஷன் நீங்க எடுக்கல அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா மக்களே? இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். ஃபீஸ் எவ்வளவு தானே கேட்குறீங்க? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎக்ஸ்எஸ் கேட்டகரியில வந்தீங்கன்னா 50% ஓகேங்களா?
சாரி ரூ. 50ங்க. ரூ. 50 50% இல்ல ரூ. 50 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து போட்டு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரில நீங்க வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 450 பிளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. மறக்காம சேனல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி மக்களே!